அட்சய திருதினாலே நமக்கு கனகதாரா சோஸ்திரம். கனகதாரா சோஸ்திரம் நெல்லிக்காய் தான். ஸோ அட்சய திருதி அன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆதிசங்கரர் ரொம்ப வருந்தி சின்ன வயதில் வறுமையில் இருக்கின்ற பொழுது எல்லார் வீட்டிலும் அவர் பிஷாந்தி கேட்டு தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு தாயார் வீட்டுக்கு முன்னாடி பிஷாந்தி, அம்மா தாயே பிஷாந்தின்னு கேட்கின்ற போது அந்த அம்மா வீட்டில் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்க வீட்டில் ஒரு சூம்பி போன நெல்லிக்காய் தான் இருந்துச்சு. அந்த அம்மா அந்த நெல்லிக்காவை கொடுத்தாங்க. அதை மகிழ்ந்தவர் என்ன பண்ணார், கனகதாரா சோஸ்திரம் பாடி தங்க மழை நெல்லி மழையை வரவழைச்சார். இதில் என்னென்னா அவங்க தானம் பண்ணதுனால தான் அவர் அந்த பாடல் பாடினார். நெல்லி அப்படின்றது ஒரு பொருள் ஆகிப்போகுது. அதனால் உங்களுக்கு அட்சய திருதணிக்கு தங்கம் வாங்கணும், அட்சய திருதி கனகதாரா சோஸ்திரம் பாடினா உங்களுக்கு தங்கம் வரும், அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க பண்ண அந்த தானம் அந்த நெல்லிக்காய் சூம்பி நெல்லிக்காய் கூட அந்த பிள்ளைக்கு கொடுத்தாங்க பாருங்கள். அதன் மூலயமா தான் அவர் நெல்லி மழையை தங்க மழையை வர வச்சாங்க. இதுலேருந்து நமக்கு தான தர்மம் அட்சய திருதி கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அன்றைக்கி கனகதாரா சோஸ்திரம் பார்க்கலாம். நம்ம நெல்லிக்காயை எல்லாருக்குமே நீங்கள் இலவசமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு தானம். அதனால் கண்டிப்பாக அட்சய திருதி அன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு வழிபடுங்க. தட்டு ஃபுல்லாக நெல்லிக்காய் வச்சு வழிபடுங்க. ரொம்ப ரொம்ப மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு கனி சொன்னால் அது நெல்லிக்கனி தான். நம்ம துளசி நம்ம கல்யாணத்துக்கு போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், துளசி கல்யாணம் பண்ணும்போது கூட நம்ம நெல்லிக்காய் வைத்து வழிபடுவோம். அதனால் நெல்லிக்காய் வச்சு வழிபடுங்க. அட்சய திருதி அன்னைக்கு தாங்க கிருஷ்ணர் குசேலருக்கு செல்வம் அளித்த நாள். குசேலர் தன் நண்பனுக்கு அவள் கொடுக்க அந்த அவளை வாங்கி பருகி கொண்டு அதற்கு ஈடாக பன்மடங்கு அவருக்கு செல்வத்தை அளித்த நாள் இந்த அட்சய திருதி அன்னைக்கு. அதனால் நம்ம அவள் வைத்து வழிபடலாம். அவள் பாயாசம் பண்ணி வைக்கலாம். அவளில் என்னென்ன பண்ணலாம் அந்த நெய்வேத்தியெல்லாம் பண்ணி வழிபட்டால் அட்சய திருதி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மகாபாரதத்தில் அட்சய பாத்திரம் திரௌபதிக்கு சூரிய பகவான் கொடுப்பார். இந்த காட்டில் எப்படி இவங்க கஷ்டப்படுவாங்க, அதனால் வந்தவங்களுக்கெல்லாம் உணவளிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், சூரிய பகவான் திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் கொடுத்த நாள் இந்த அட்சய திருதி சொல்லுவாங்க. அந்த அட்சய பாத்திரத்துலேருந்து அல்லல்ல குறையாமல் அன்னம் கொண்டே இருக்கும். அது அட்சய பாத்திரம் பெற்ற நாள் இந்த அட்சய திருதி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மணிமேகலை அட்சய பாத்திரம். மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் அவர் மணிமேகலை பெற்ற நாளும் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான். அட்சயம்ன்றது பெருகும். நம்ம என்ன எடுக்க எடுக்க அல்ல குறையாத அமுத சுரபி மாதிரி இருக்கின்ற இந்த 2 அட்சய பாத்திரங்களும் பிறந்த கதை உங்களுக்கு அட்சய திருதி அன்னைக்கு தான். அதனால் நீங்கள் இந்த அட்சய தரத்தில் மகாலட்சுமி அம்சமான நீங்கள் பச்சரிசி உப்பு எல்லாமே உங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலராமனுடைய அவதார நாள், பலராமன் பிறந்த நாள் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான். அதே மாதிரி மகாபாரதம் வியாசகர் சொல்ல விநாயகர் எழுதிய நாள் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான். அதே மாதிரி உங்களுக்கு கங்கை தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு பீரிட்டு வந்த நாள் இந்த அட்சய திருதி. அத்தகைய சிறப்புடைய இந்த நாள் நம்ம தானம் தர்மமெல்லாம் பண்ணி சிறப்பாக வாழ்வோம்.